ஹாய் சிஸ்டர், அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபெமினா டிசைன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பீட்ஸ் வாட்டர் ஃபில்லிங் சிஸ்டம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதை நான் ஒரு நெக்கு வரைஞ்சி அதில் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் ப்ளவுஸில் தான் மெயினாக இந்த வாட்டர் ஃபில்லிங் ஃபுல்லாகவே பீட்ஸில் போடுவாங்க. இது ரொம்ப காஸ்ட்லியும் கூட. எப்படி போடலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2mm பீடை நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, கொஞ்சம் அங்கங்கே தள்ளி தள்ளி போட்டுட்டு ஒரு குட்டி செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பீடுக்குள்ளேயே அந்த லாக் மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இப்படி போடும்போது பீடு ஃபுல்லாக கரண்டெல்லாம் வராது. ஓகேவா, இதான் பீட் லாக் ஸ்டிச். ஓகேங்களா, நம்ம நாட் போடுறதுக்கு பதிலாக பீட் லாக் போட்டுடலாம். இதுனால் கொஞ்சம் அங்கங்கே தள்ளி தள்ளி நம்ம பீட் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸ்டிச் போடணும் அவசியமே இல்லை. இப்போ எப்படி போடுறது மறுபடியும் காட்டுறவாங்க. இது ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணனா போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தெளிவான வீடியோ போட்டிருக்கேன். இப்படி அதை எடுத்துட்டு அந்த பீடுக்கு நடுவில் அந்த த்ரெட்டை வச்சு அந்த நீடிலெல்லாம் ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே இழுத்தீங்க அப்படின்னா அந்த பீட் லாக் விழுந்துடும். ஓகேங்களா, இந்த மாதிரி போட்டுட்டு நான் பேக் நெக் சும்மா வரைஞ்சி நான் அதில் ஃபில் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, வாட்டர் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் த்ரெட்டில் வேறு மாதிரி போட்டிருப்பீங்க, ஆனால் பீடில் அப்படி போட முடியாது. பீடில் உங்கள் இஷ்டப்படி எப்படி வேணாலும் நீங்கள் போடலாம். ஆனால் என்னென்னா ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும், கேப்பே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபில்லிங் கொடுக்கணும். ஓகேங்களா, ஒரு கேப் கூட இல்லாமல் அதை ஃபுல்லாகவே நீங்கள் எத்தனை இன்ச் கொடுக்குறீங்களோ அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து நான் இது உங்களுக்கு வீடியோக்காக நான் சின்னதாக வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் ப்ளவுஸில் போடும்போது 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சுக்கோ நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அந்த பீட்ஸ் எல்லாமே பெரிய பீட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு அங்கங்கே ஃபுல்லாக கொடுத்த பிறகு நீங்கள் இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்கள் அவுட்லைன் ஃபுல்லாக பீடால் கொடுத்த பிறகு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நீட்டாக வரும். ஓகேங்களா, அது உள்ளேயே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், நெருக்கமாகவும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அவுட்லைன்லாம் கொடுக்கல, நான் வீடியோக்காக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் அப்படியே போடுறேன். ஓகேங்களா, இது நீங்கள் அப்படியே நீங்கள் சுற்றி சுற்றி போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் கொஞ்சம் அன்ஈவனாக தான் வரும், அதே லைனில் அப்படியே வராது. கொஞ்சம் தள்ளி எப்படி சொல்கிறது, ஃபுல்லாகவே நீங்கள் இப்படி வளைஞ்சி அந்த மாதிரி தான் நீங்கள் போடுற மாதிரி வரும். ஓகேங்களா, ஆனால் நீங்கள் ஃபுல்லாக அந்த நெக்கு நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ 1 இன்ச்னால் 1 இன்ச்சு ஃபுல்லாகவே நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, அப்படி பண்ணும்போது ப்ரைடு ப்ளவுஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டிச்சை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸுக்கெலாம் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் உங்களுக்காக ஒரு ஹாஃப் தான் ஃபில் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் நான் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி காட்டிட்டேன். ஓகேங்களா, எனக்கு எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டிட்டேன். ஓகேங்களா, அதை ஃபில் பண்ண பிறகு அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகேங்களா, இந்த பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு பார்த்தீங்களா. நான் எப்படி வேணாலும் போய் நம்ம அந்த கேப்பே இல்லாமல் அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ இன்ச்சஸ் கொடுத்துருக்கீங்களோ 1 இன்ச்சோ 1 இன்ச், அந்த 1 இன்ச்சுக்கு வெளியில் போகக்கூடாது. அதுதான் நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். இதில் நான் கரெக்டாக அது கொண்டு வந்துடுவேன். ஆனால் பிகினர்ஸாக இருக்கும் போது நீங்கள் அவுட்லைன் ஃபுல்லாகவே நீங்கள் கொடுத்துட்டு உள்ளே ஃபில் பண்ணும்போது ரொம்ப அழகாகவே இருக்கும். ஓகேங்களா, அவுட்லைனும் நீங்கள் பீட்லேயே கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ளே ஃபில் பண்ணும்போது ரொம்ப அழகாகவே வரும். ஓகேங்களா, பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். நான் அப்படி இப்படி வளைஞ்சு தான் போடுறேன். ஆனால் வாட்டர் ஃபில்லிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். த்ரெட்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதே இதில் ஃபாலோ பண்ண முடியாது. அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும், கேப்பும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பீடை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆனால் கேப் மட்டும் இருக்கக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு போடுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் பொறுமையாக தான் சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப ஸ்லோவாக எப்படி பண்ணணும் அப்படின்றத பொறுமையாக க்ளோஸ்அப்பில் வச்சு தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நான் இந்த ஒரு சைடு ஃபில் பண்ண பிறகு அதுக்கப்புறம் 2mm பீடு நான் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபில் பண்ண ஆரம்பிப்பேன். நீங்கள் முதல்ல எவ்வளோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாகவே 2mmோ இல்லை 4mmோ அதை ஃபுல்லாக நீங்கள் அங்கங்கே தள்ளி தள்ளி நீங்கள் எல்லாம் பீட் லாக் போட்டு ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாட்டர் ஃபில்லிங் ஃபுல்லாக ஃபில் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா, நான் இது பாதி தான் ஃபில் பண்ணி காட்டணும்னு நினச்சேன், அதனால் நான் இப்போ பண்ணிட்டேன்.
அதனால் இந்த சைடில் லாக் போட்டு மறுபடியும் இதை நான் வந்து 2mm பீட் நான் போட்டுட்டதுக்கப்புறம் நான் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு 4mm ஃபுல்லாக அங்கங்கே தள்ளி தள்ளி ஃபுல்லாக பீட் பண்ண பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் வாட்டர் ஃபில்லிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது பாதியில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி பீட் லாக் போடணும். ஆல்ரெடி நான் பீட் லாக் எப்படி போடணுன்றதை நான் வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் போய் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்து வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள், நான் எவ்வளோ அழகாக அந்த கேப்பே இல்லாமல் அந்த பீடை சுற்றியும் அந்த நான் கொடுத்துருக்குற அந்த 1/2 இன்ச்சோ இல்லை 1 இன்ச்சோ அந்த கேப்லேயே நான் வரேன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அவுட்லைனும் அழகாக பீட்லேயே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகாகவே இருக்கும், ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும். இது பேக் நெக்கு, ஸ்லீவுக்கு, ஃப்ரண்ட் நெக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். இது வந்து ப்ரைடல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இது பிரைட் ப்ளவுஸ் ஸ்டிச்சு. ஓகேங்களா? அப்படி கூட வச்சுக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் எப்படி போடணுன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக போடுங்க. கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. அப்போ உங்களுக்கு அழகான அவுட்ஃபிட் கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக போடும்போது உங்களுக்கு ப்ராப்பராகவே கிடைக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் பொறுமையாக அழகாக அப்படியே வந்து கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கெல்லாம் சின்ன கேப் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டர்ன் பண்ணி அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டன் வரணும். இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா? நீங்கள் அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்துட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக நீட்டாக வந்துடும். அவுட்லைன் கொடுக்கலன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் அன்ஈவனாக வர மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு அவுட்லைனில் பீடில் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க, சூப்பராக வரும். ஓகேங்களா? நான் லாஸ்ட்டாக நான் போட்டதையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ், ஒரு ப்ளவுஸ் இமேஜ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பேக் நெக்கே அப்படி ஃபுல்லாக ஒரு ப்ளவுஸ் பேக்கே அப்படியே வரைஞ்சிட்டு இந்த நெக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அழகாகவே இருக்கும். பாருங்கள், நான் ஆல்மோஸ்ட் நான் முடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நெக்கு ஃபுல்லாகவே நான் வந்து அதை ஃபுல்லாகவே நான் போடுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி எவ்வளோ அழகாக அப்படியே ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் ஃபுல் பண்ணணும். சுகர் பீட் எப்போவுமே 2 பீடாக தான் லோட் பண்ணணும். ஓகேங்களா? அதில் வந்து நீங்கள் 3-4 பீட்லாம் லோட் பண்ணக்கூடாது. சுகர் பீட் எப்போவுமே 2 பீட்ஸ்க்கு மேலே போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா ரொம்ப தூக்கிட்டு அந்த மாதிரி நிற்கும். ஓகேங்களா? பார்த்தீங்களா, நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணாலும் சரி, போட்டுட்டு அவுட்லைன் கொடுத்தாலும் ஓகே தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.